action research. For example, இப்போ இந்த class of students இருக்காங்க. I am the teacher. Okay. So I just want to இதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் பேர் வந்து they are what I will do is first I will plan. ஏன் இப்படி இருக்காங்க, என்ன பண்ணலாம், what kind of method we can introduce அப்படின்னு plan பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை I will perform, I will act. Okay, I will act according to my plan. அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணுவேன், இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா என்ன அப்படின்ட்டு. ஸோ அதுல உள்ள லிமிடேஷன்ஸ் அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் ஐ வில் ரிஃப்ளெக்ட். ஸோ இதுதான் வந்து என்னது ஆக்ஷன் ரிசர்ச். இந்த கொஸ்டின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மோர் தென் 6 or 7 times கேட்பாங்க. சரியா, ஜம்பிள்டா கேட்பாங்க. they will ask you to rearrange. அது sometimes என்ன கேட்பாங்க, they will give an example. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இது வந்து என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஓகே, so second point, it is review of literature. So have you heard of review of literature before? So review of literature enna, it is review of literature has nothing to do with English literature or Tamil literature. சரியா, சர்ச் பீசஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அப்படிங்கறத பார்த்து அவங்க என்ன விஷயம்லாம் வந்து கண்டுபிடிக்காம விட்டுருக்காங்க அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ஒரு விஷயம் தான் இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். ஓகே, ஸோ நம்ம ஃபீல்ட்ல யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ லிட்ரேச்சர் இந்த தீசிஸ் இந்த ஃபீல்ட்ல பண்ணிருக்காங்க ரிசர்ச் அப்படிங்கறத பாக்குறது தான் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர். சோ இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் பண்றதுனால we can generate research questions and அந்த questions நம்மளால இது வந்து whether it is true or not அப்படிங்கறத validate பண்ண முடியும். And also this literature review will help you to find out the research gap. Okay, so என்னென்ன research gaps எல்லாம் இருக்கு இந்த field of studyல அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு it will help you a lot. Okay, so நம்ம ரெண்டு படிச்சிருக்கோம், ஆக்ஷன் ரிசர்ச் படிச்சிருக்கோம் and then review of literature. So then comes qualitative research. The qualitative research in வந்த உடனே you also have to study quantitative research. So we have two types of research, qualitative research and quantitative research. Quantitative அப்படினால என்னது, it is quantity, it is somewhat related with numbers. Okay, but qualitative அப்படிங்கும்போது you have some assumptions. Okay, so உங்களுக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் மோஸ்ட்லி தியரிட்டிக்கல் பேஸ்டா இருக்கும். சரியா, சோ இதுல வந்து நமக்கு நம்பர்ஸ் will not come in this qualitative research. So அதனால தான் கொடுத்திருக்காங்க பாருங்க. So qualitative research வந்து it avoids positivist assumptions and data analysis. Data analysis வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், குவாலிட்டேட்டிவ்ல பண்ண மாட்டோம். பட் வேறஸ் இதுல என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் எங்க இருக்கும், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல இருக்கும். இதுல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல இருக்காது. ஓகே, am I going too fast guys? No ma'am. Okay, Kani, okay. So இதுல பாத்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல டேட்டா அனாலிசிஸ் இருக்காது, பாசிட்டிவிஸ்ட் அசம்ப்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பொறுத்தளவுல ரிசர்ச் பர்பஸ் வந்து கொஞ்சம் ப்ராடா இருக்கும், ரிசர்ச் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே, அண்ட் கலெக்டிங் டேட்டா வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு பாருங்க, வேர்ட்ஸ் ஃப்ரம் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஓகே, and using text analysis and interpreting. So usually நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல, PhD எல்லாம் பண்றாங்கல்ல, அவங்க எல்லாமே most of them use this qualitative research because we நம்மளுடைய டேட்டா என்ன அப்படின்னா it is based on words, we interpret. Okay, so அதுல வந்து நம்பர்ஸ் எதுவுமே என்ன பண்ண மாட்டோம், we don't enter. So this is the difference between qualitative research and quantitative research. Okay, சரி, நெக்ஸ்ட் போலாம். Experimental and post facto research. Experimental and post facto research na onnu illa. Experimental na you do some experiment and you find out something, that is experimental research. Post facto research is also the same thing. enna appadina post facto research appdi varumbodhu oru vishayam nadandirukum, adukaprom
போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். ஓகே, சோ இந்த ரெண்டுலயுமே என்ன விஷயம் ரொம்ப காமனா இருக்கும் அப்படின்னா ஹைபோதீசிஸ் டெஸ்டிங் அண்ட் ஜெனரலைசேஷன். சோ ஹைபோதீசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியா நம்மளோட வழியில சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹைபோதீசிஸ் அப்படிங்கிறது இட் இஸ் a guess. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜின் தட் தேர் இஸ் ஒரு மேங்கோ இருக்கு, சரியா? சோ ஐ திங்க் தட் இந்த மேங்கோ சாப்பிட்டா என்னோட உடம்புக்கு நல்லது கிடையாது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, சோ திஸ் இஸ் மை கெஸ். சோ இது ஹைபோதேசிஸ். இது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் டெஸ்ட். அது டெஸ்ட் பண்ணி அது பாசிட்டிவா வருதா? ஓகே, சோ அதுதான் நம்ம அதுல நிறைய ஹைபோதேசிஸ் உண்டு. நல் ஹைபோதேசிஸ், ஓகே, இந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ இந்த மாதிரியான சோ யூ கெஸ் சம்திங். ஓகே, அந்த கெஸ் சும்மா அப்படியே போற போக்குல கெஸ் பண்றது இல்ல. யூ ஹேவ் சம் பாராமீட்டர்ஸ் ஃபார் தட், யூ ஹேவ் சம் வேல்யூஸ் ஃபார் தட் அண்ட் சோ ஆன். சோ அந்த ஹைபோதீசிஸ டெஸ்ட் பண்றது எந்த ரிசர்ச்ல எல்லாம் நடக்கும்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்லயும் நடக்கும், போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்லயும் நடக்கும். And also generalizations. Okay, generalizations also will happen in these two kind of researches. Okay, next பாருங்க, intervention based action research. So action research na என்னன்னு பார்த்தோம் அப்படிதானே. ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு we do action research. intervention based action research அப்படின்னா இந்த action research நடந்துட்டு இருக்கும் போதே people or individuals or the researcher will intervene na உள்ளுக்குள்ள மூக்க நுழைக்கிறது சொல்லுவோம்ல, அதுதான், சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு imagine that I am a nursery school teacher, சரியா? நர்சரி கிட்ஸ்க்கு நான் ஸ்கூல் டீச்சரா இருக்கேன். நான் ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்க எல்லாம் பயங்கர சந்தோஷமாவாங்கன்னு நினைச்சு நான் போய் அந்த பிள்ளைங்களுக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுக்கேன். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ an action based research. ஓகே, பிள்ளைங்க எல்லாம் தூங்கி விழுறாங்கட்டு ஒரு அழகான ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுக்க. அப்போ அந்த ரைம்ஸ் சொல்லி கொடுத்தோடனே அந்த பிள்ளைங்க they are not responding properly. ஓகே, அப்பனா உடனே நான் என்ன பண்றேன், researcher here, okay, I am doing this action based research. இப்போ நான் என்ன பண்றேன், I intervene. நான் உள்ள மூக்க நுழைச்சு இல்ல இந்த ரைம்ஸ் வேண்டாம் அப்படின்னு மாத்துறது. சோ இதுல இந்த இன்டர்வென்ஷன் இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல ரிசர்ச்சரே இன்டர்வீன் பண்றாங்க. சோ இந்த இன்டர்வீன் பண்றது வேற யாரா கூட இருக்கலாம். ஓகே, எனி அதர் டூலா இருக்கலாம், டிஜிட்டல் டூலா இருக்கலாம், அல்லனா எனி அதர் திங். ஓகே, சோ அந்த பியர் குரூப்ல உள்ள மெம்பர் கூட இருக்கலாம் அந்த இன்டர்வென்ஷன். ஓகே, அது சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி நம்ம செய்யற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஆக்சிடென்டலா ஹேப்பன் ஆகுறதா இருக்க கூடாது. So இந்த மாதிரி இருக்கத we call it as intervention based action research. Okay, so next one you have phenomenological and narrative research. It is so simple. அந்த நேம் பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். phenomena. Okay, ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கும், அதை பேஸ் பண்ணியான ரிசர்ச். For example, we had coronavirus and so on. So அந்த phenomena கோவிட் அப்படிங்கிற அந்த பினாமினா நடந்தப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம ரிசர்ச் as a phenomenological and narrative. Phenomenological research ன்னு சொல்லுவோம். narrative research is nothing but you narrate, you research, you give it in a narrative. Okay, that narrative research. So next பாருங்க, next kind of research case study research. 7th one பாருங்க, case study research. Case study research அப்படின்னா we usually know. So B.Ed எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா you may come across this word case study. ஏதாவது ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு, இப்போ நான் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றது ஒரு இண்டிவிஜுவலா இருக்கலாம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஐ எம் a டீச்சர்னு வச்சுக்கோங்க. நர்சரி ஸ்கூல்ல கிட்ஸ்க்கு டீச் பண்றேன்னா ஒரு 50 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தங்களை மட்டும் நான் இன்டெப்தா ஸ்டடி பண்றேன். ஏன் இந்த பிள்ளை வந்தோடனே ரொம்ப சோகமா இருக்கா, வாட் இஸ் அவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்னாச்சு, காலையில ஏன் சண்டை போட்டு வரா, கூட அண்ணன் தம்பி உண்டா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு இந்த ரிசர்ச்ன்னு வந்துட்டாலே இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரிசர்ச்சர் ட்ரீட் தேர் இண்டிவிஜுவல்ஸ் as சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, சாம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. Okay, they are all
சாம்பிள்ஸ். அப்போ நான் ஒன் பர்ட்டிகுலர் சாம்பிள் எடுத்துட்டு அதை இன்டெப்த் ஸ்டடி பண்றேன்ல, சோ அதுதான் வந்து என்னது கேஸ் ஸ்டடி. ஓகே, யூ see here, it is an in-depth examination of a subject and its related conditions. Okay, next hypothesis நான் ஆல்ரெடி சொன்னேன். யூசுவலா இந்த பிகினிங் நான் ரிசர்ச்க்கு படிக்கும்போது இந்த டேர்ம் எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா, அந்த ஹைபோதீசிஸ்னா என்னன்னே புரியாது. ஏன்னா நம்ம பண்ற ரிசர்ச் எம்ஏல இருக்கட்டும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கேட்டகரியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா யூ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஏன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுக்கவே மாட்டோம். நம்ம படிச்சதெல்லாம் எம்எல்ஏல வந்து அந்த மெத்தடாலஜி படிச்சிருப்போம். மற்றபடி ஸ்டைலு, டெக்னிக்ஸ் ஆஃப் நேரேட்டிவ் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். அப்ப இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருந்தது. நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு இதுக்கும் ஐ கனெக்டட் வித் அன் எக்ஸாம்பிள். ஓகே, என்ன ஒரு ரிசர்ச்க்கும் இப்போ மேம் கேஸ் ஸ்டடி ரிசர்ச்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா நான் டக்குன்னு சொல்லிடுவேன். என்ன வித்தியாசமான எக்ஸாம்பிள் கூட நான் சொல்லிடுவேன். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி யூ கனெக்ட் அண்ட் ஸ்டடி, இட் வில் பி மோர் ஈஸியர். சோ எனக்கு அந்த அப்போ படிச்சதுதான் அந்த ஹைபோதீசிஸ் அப்படின்னா வேற யார் என்ன டெஃபினிஷன் கொடுத்தாலும் எனக்கு வந்து அது மண்டியில ஏறாது. ஹைபோதீசிஸ்னா கெஸ். ஓகே, ஏதோ ஒண்ணு ஓகே இது இப்படியா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பாக்குறோம் அந்த ரிசர்ச்ல. ஓகே, சோ இதுல டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைடிங் an explanation அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஹைபோதீசிஸ். ஓகே, டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? அது வந்து தற்காலிகமான ஒரு ஃபேக்ட் தான். அது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட். இட் ப்ரொவைட்ஸ் an explanation. இப்போ நான் வந்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தேனை வந்து தலையில தேய்ச்சா முடி வெள்ளையாயிரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹனில வந்து இந்தந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம ஹேர்ல வந்து இந்தந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, சோ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இப்படி ஆகுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதனால இந்த தேனை வந்து நம்ம தலையில அப்ளை பண்ணா அவர் ஹேர் will turn gray அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட இருக்கணும். ஓகே, so that is the hypothesis. இப்போ ஒருவேளை இந்த எக்ஸ்பிளனேஷன் இல்லாம ஒரு கெஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? we call it as குறி சொல்றது அப்படின்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஓகே, அந்த அந்த டாபிக் குள்ள போக வேண்டாம். ஆனா ஒரு எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே இல்லாம நீ நல்லா இருப்ப அப்படின்னா what is why you are telling that? Okay, so அதுதான். So that is the difference between yeah that is right assumption அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். good summary. yes, so next இதெல்லாம் ஓகேவா? இதுவரை ஓகேவாப்பா? எதுவும் டவுட் இருக்குதா யாருக்காவது? என்ன டவுட்னாலும் யூ கேன் ஆஸ்க். ஓகே, ரொம்ப பேசிக்கான டவுட்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. we are all learners here. ஓகே, ஐயோ மேம் என்ன நினைச்சுப்பாங்க, இந்த வேர்டு தெரியலையா அப்படிலாம் நினைச்சுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகே, ஒரு காலத்துல ஃபிக்ஷன்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஃபிக்ஷன் அப்படிங்கிற வேர்டுக்கு கூட மீனிங் தெரியாம இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் தானா. சரியா? சோ அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா? ஐ டோன்ட் எதுனாலும் என்ன டவுட்னாலும் கேட்கலாம். ஓகே, இதுவரை ஓகேனா ஜஸ்ட் கிவ் a thumbs up. நம்ம நெக்ஸ்ட் போலாம். yes okay, thank you for your response. next பாத்தீங்கன்னா பொசிஷன் பேப்பர்ஸ்னா ஒண்ணுமே இல்ல. ஒரு பர்டிகுலர் ரிசர்ச் நடக்குது அப்படின்னா அல்லது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் திங்கோடைய அந்த இஷ்யூஸை ஹைலைட் பண்ணி அதோட ஸ்டேட்டஸை டெபிக்ட் பண்றது, that is called position papers. இப்போ வந்து இது என்ன ஒரு பிரச்சனையா இருக்கலாம், அல்லனா ரிசர்ச்ல நீங்க உங்களுடைய ப்ராக்ரஸ்ல நீங்க ஒரு ஸ்டேட்டஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமீபாவை வந்து நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க லெபார்டரி கண்டிஷன்ஸ்ல அப்படின்னா இப்ப அந்த அமீபா வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு, 20 daysல எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம டெபிக்ட் பண்ணி அதை ஹைலைட் பண்ணுவோம்ல. சோ தட் இஸ் கால்ட் பொசிஷன் பேப்பர்ஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம கோவிட் டைம்ல எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது எனக்கெல்லாம் திடீர்னு நைட் எல்லாம் எந்திரிச்சு நான் பாப்பேன், அந்த ஒரு பிக்சர் எல்லாமே சர்க்குலேட் ஆயிட்டு இருந்தது. லைக் நம்ம ஹோல் வேர்ல்டோடைய பிக்சர் இருக்கும், நம்ம எந்த இடத்துல பிளேஸ் எந்த கண்ட்ரிய நம்ம டச் பண்றோமோ அதுல வந்து எத்தனை பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க இப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. ஓகேவா? சோ இதெல்லாம் அது எல்லாமே வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பொசிஷன் பேப்பர்ஸ்.
ஓகே, சோ இதே மாதிரி எதுனாலும் நீங்க ஓகே, தட் இஸ் கால்ட் பொசிஷன் பேப்பர்ஸ். நெக்ஸ்ட், சோ டெர்ஷியரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா அப்படிங்கறது வந்து நம்ம படிக்கும்போது அதுக்கு முன்னாடி நமக்கு டேட்டா வந்து 3 டைப் ஆஃப் டேட்டா இருக்கு. சரியாப்பா? சோ நம்ம வந்து பிரைமரி டேட்டா, பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் சொல்லுவோம். இன்னொன்னு டெர்ஷியரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா. டேட்டாவை வந்து நம்ம 3 வகையில கலெக்ட் பண்ணலாம். பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா அண்ட் டெர்ஷியரி டேட்டா. ஓகே, சோ பிரைமரி டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு என்ன சொல்றது, திருநெல்வேலியில் உள்ள மக்களுக்கு வந்து சாம்சங் பிடிச்சிருக்கா அல்லனா ஆப்பிள் போன் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சர்வே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100 சாம்பிள்ஸ் நீங்க செலக்ட் பண்றீங்க. அந்த 100 சாம்பிள்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டைரக்டா அவங்க கிட்ட போயிட்டு டு யூ லைக் சாம்சங் ஆர் ஆப்பிள் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா அதுல பீப்புள் சொல்லுவாங்கல்ல. சோ தட் இஸ் பிரைமரி டேட்டா. ஓகே, இப்போ நீ இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் நாலேஜ், பிரைமரி டேட்டா. செகண்டரி டேட்டா அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னா வேற யாரோ ஒரு சர்வே நடத்திருக்கலாம். ஓகே, அல்லனா சாம்சங் கம்பெனிக்காரனே இத்தனை கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் இவ்ளோ கஸ்டமர்ஸ், சோ வந்து திருநெல்வேலியில உள்ள மக்களுக்கு சாம்சங் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதிருக்கலாம். ஓகே, சோ அது எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் செகண்டரி டேட்டா. இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூ டிரைவ் ஒன் இன்ஃபர்மேஷன். அததான் என்ன சொல்றாங்க, டெர்ஷியரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட், then you have plagiarism. ஓகே, பிளேஜரிசம்னா we all know. பிளேஜரிசம் அப்படின்னா என்னன்னா இன்னொருத்தங்களோட ஒர்க்கா இருக்கலாம், அல்லனா ஐடியாவா இருக்கலாம், அல்லனா வேர்ட்ஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இன்னொருத்தங்க பண்ணி வச்ச ஒரு விஷயத்த, ரிசர்ச்ல செஞ்சு வச்ச ஒரு விஷயத்த அவங்கள அக்னாலேஜ் பண்ணாம நம்ம யூஸ் பண்றது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபரி வந்து ஒரு ஐடியா, ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சபரி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, வெயில்ல இருந்து அந்த சோலார் பேனல்ஸ்ல வந்து ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ணி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? சோ ஒரு சோலார் பேனல் ஒரு இது போட்டாலே ஃபுல்லா வந்து ஒரு வீட்டுக்கு லைட் எரியிற மாதிரி ஒரு பெரிய ஃபெசிலிட்டி பண்ணிருக்காங்க. சரியா? நானும் அதே ஃபீல்ட்ல தான் இருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ரிசர்ச் பண்ணதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சபரி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாத்துலயும் அந்த நேவை மட்டும் மாத்தி போட்டுறேன். அவரோட ஐடியாவை அப்படி நான் களவாண்டு இதை நான் எழுதின மாதிரி காமிக்கிறேன் அப்படின்னா that is called plagiarism. Okay, so இந்த plagiarismலயே we have different types. Okay, intentional plagiarism, unintentional plagiarism. Intentional plagiarismனா என்னன்னா வேணுக்குனே தெரியும் அது வந்து நம்ம ஒர்க்கே கிடையாது அப்படின்னு தெரியும், இருந்தாலும் சரி இது யாரு கண்டுபிடிக்க போறா அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல, அவங்கள அக்னாலேஜ் பண்ணாம. இதே இது இப்ப நான் வந்து சபரி ஹஸ் ஃபவுண்ட் திஸ், நான் வந்து இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சபரியை நான் அக்னாலேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னா that doesn't come under plagiarism. ஓகே, சோ இப்போ வந்து இதுதான். சோ காப்பிங் அன்ஸ்க்ரூப்புலஸ், இது காப்பி பண்றதுலயே வரும். சரியா? சோ இன்டென்ஷனல் பிளேஜரிசம்னா இது. அன்இன்டென்ஷனல் பிளேஜரிசம் அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து அவங்களோட ஐடியாஸ காப்பி பண்ணணும்னு மனசுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பட் ஒரு ஃப்ளோல நம்மளையும் அறியாம அன்இன்டென்ஷனலா நம்ம பிளேஜரைஸ் பண்ணிடுவோம். அதுதான் வந்து அன்இன்டென்ஷனல் பிளேஜரிசம். சோ பிளேஜரிசம்னு நீங்க படிக்கும் போது you have to learn about plagiarism checking softwares. சரியா? இப்போ நீங்க ஒரு தீசிஸ் முடிக்கிறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு நீங்க வந்து சப்மிட் பண்ணும்போது யூனிவர்சிட்டி வந்து என்ன பண்ணுவாங்க, they will check for plagiarism. நீங்க வந்து உண்மையிலே இது உங்களோட ஒர்க்கா அல்லனா யாரோட ஒர்க்கையாவது காப்பி பண்ணிருப்போமா அப்படிங்கிறதுக்காக they will check. ஓகே, அப்படி செக் பண்ணும்போது அதுக்கு we have softwares. அப்போ அந்த சாஃப்ட்வேர்ஸ்லயுமே பெய்ட் வெர்ஷனும் இருக்கு, பெய்ட் சாஃப்ட்வேர்ஸும் இருக்கு, ஃப்ரீ ஓபன் சோர்ஸும் இருக்கு. சரியா? சோ இந்த இதுவுமே வந்து கேட்பாங்க. பெய்டு சாஃப்ட்வேர்ஸ் ஆட் ஒன் அவுட் கொடுத்து லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்து பிளேஜரிசம் செக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்து இதுல எது பெய்டு எது வந்து ஃப்ரீ ஆக்சஸ் அப்படிங்கறதெல்லாம் கேட்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் யூ ஹாவ் think aloud procedure. Think
திங்க் அலவுட் ப்ரொசீஜர்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, லைக் என்ன மனசுல நினைச்சதை இப்படி சத்தமா சொல்லிட்டீங்க வெளியே அப்படிம்பாங்கல்ல, லைக் அதேதான். ஓகேவா? நம்ம மனசுல யோசிக்கிறத வெளியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா கொண்டு வர்றது. இத வந்து ஒரு இது வந்து ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்றாங்க. லேர்னருடைய லேர்னருக்கு வந்து உண்மையிலேயே புரிஞ்சிருக்கா, ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சொல்லி கொடுத்த டெக்னிக்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த திங்க் அலவுட் ப்ரொசீஜர். ஓகே, நெக்ஸ்ட் we have critical language testing. So critical language testing na ஒண்ணு இல்ல, இது வந்து language point of viewல ஒரு விஷயம். ஓகே, so language வந்து டெஸ்ட் பண்றது. இப்போ ஒருத்தங்களோட லாங்குவேஜ் வந்து ethical point of viewல எந்த மிஸ்யூஸும் பண்ணாம they are using that language, are they using the language அப்படிங்கறத டெஸ்ட் பண்றது தான் இந்த critical language testing. Hello, can you hear me guys? Yes ma'am. Okay, so பாருங்க, நான் வந்து ரிப்பீட் ஆன क्वेश्चंस வந்து அது என்ன क्वेश्चंस ரிப்பீட் ஆயிருக்கு அப்படிங்கறதை இது பண்ணிருப்பேன். சரியா? சோ ரிவ்யூ ஆஃப் லிட்டரேச்சர் ஆல்ரெடி நம்ம படிச்சோமா? 15th क्वेश्चन பாருங்க, திருப்பி அது ரிப்பீட் ஆயிருக்கு. ரிவ்யூ ஆஃப் லிட்டரேச்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? It creates a working thesis for the research paper by specifying and organizing the category of information. ஓகே, அதாவது ஒரு ரிசர்ச் பேப்பருக்கா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு தீசிஸ்கா இருக்கட்டும், என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணி ஆர்கனைஸ் பண்றதுக்கு இந்த ரிவ்யூ ஆஃப் லிட்டரேச்சர் ஹெல்ப்ஸ் a lot. It creates it. ஓகே, சோ அதுதான். நெக்ஸ்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், இந்த ஸ்டெப்ஸ் இன் த ரிசர்ச் ப்ராசஸ். ஓகேவா? சோ இது வந்து கண்டிப்பா நீங்க படிச்சுக்கிடணும். இத நிறைய வித்தியாசமான क्वेश्चनல கேக்குறாங்க. ஒரு क्वेश्चनல வந்து ஸ்டெப்ஸ் ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்திருந்தாங்க, அந்த ப்ராசஸ் கேட்டாங்க. இதுல வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் தி ரிசர்ச் ப்ராசஸ் வந்து ஐடென்டிஃபைங் தி டிஃபரண்ட் வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறத வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இமேஜின் தட் நான் வந்து ஃபைட்டர் ஃபிஷ் இருக்குல்ல, ஃபைட்டர் ஃபிஷ்ல ஒரு ரிசர்ச் பண்றேன்னு வச்சு. சரியா? சோ ஃபைட்டர் ஃபிஷ்ஷ நார்மலான போர் வாட்டர்ல வளர்க்கறதுக்கு எப்படி வளர்க்கலாமா அப்படிங்கறது தான் என்னுடைய ரிசர்ச் டாபிக்னு வச்சு. சரியா? இப்போ இதுல எதெல்லாம் வேரியபிளா இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபிஷ் வந்து எங்க வாழணும்? வாட்டர்ல. அப்ப அந்த வாட்டருடைய டெம்பரேச்சர், வாட்டருடைய கிளென்லினஸ், வாட்டருடைய salinity, அதோடைய உப்பு தன்மை எவ்வளவு, ஓகே, அது எல்லாமே வந்து வேரியபிள்ஸ் தான். சரியா? அதுக்கப்புறம் அந்த ரூம், அந்த டெம்பரேச்சர் ஆஃப் தி ரூம் எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே it plays a role in these are the factors that play a very important role in the growth of fish. ஓகே, சோ அப்போ இந்த டிஃபரண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு தியரிட்டிக்கல் ஃப்ரேம்வொர்க் கிரியேட் பண்ணணும் வித் ரீசனிங். ரொம்ப லாஜிக்கா யோசித்து ஒரு ரீசனிங்ல we have to create a theoretical framework. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? You can generate hypothesis. இது வந்து it is the basic steps in the research process. ஓகே, நான் இப்ப சொல்லி கொடுக்கும் போதே படிச்சிருங்க, அப்பனா it will be easy for you to revise. Okay, so இதுவரை ஓகேவா? 16th வரை. Shall we move on to the next one? Okay. Only Rufina Sharon has responded with a thumbs up. Others? Okay, Gokila. Okay, ma. Okay, thank you for your response. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ரெஃபரன்ஸ். சோ ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒண்ணு இல்ல, யாரோ ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி, புரியுதா? ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுறீங்க. ஓகே, இமேஜின் தட் யூ ஆர் ரைட்டிங் a ரிசர்ச் பேப்பர். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இப்போலாம் பயங்கரமா வந்து the temperature has been
இன் ஹை ரைஸ் அப்படின்னு சொல்றீங்க. டெம்பரேச்சர் பயங்கரமா கூட்டிட்டே வருது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க சொன்னதை வந்து எல்லாரும் நம்பிடுவாங்களா அப்படின்னா நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. சரியா? we are just ரொம்ப சின்னவங்க. இப்பதான் படிச்சு அப்படி வரும். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நான் மட்டும் இதை சொல்லல, அந்த சயின்டிஸ்டும் அததான் சொல்றாரு பாருங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு சயின்டிஸ்டோட நேம் எடுத்துட்டு கொண்டு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்க, அவரும் இதுதான் சொல்றாருன்ட்டு ஏதாவது ஒன்று கோட் பண்ணீங்கன்னா that becomes the reference. சோ இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறது எதுக்காக அப்படின்னா it provides authenticity to the given content. நீங்க கொடுத்திருக்கிற கண்டென்ட் உண்மையானதுதான் அப்படிங்கிற authenticity. ஓகே, ரொம்ப சின்னதா ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அது வந்து நல்லதுதான்ப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி தப்பு தப்பா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி அவங்களுடைய உடம்புக்கு எடுத்துக்கிட்டவங்களும் நிறைய பேர் உண்டு. சரியா? இப்ப நான் சொல்றேன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படியே ஒன்றும் ஹார்ம்லெஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பால் கூட அப்படிதான் சொல்றாரு. பிகாஸ் டாக்டர் பால் வந்து ஹீஸ் அ ஆத்தென்டிக் பர்சன். சரியா? அவர் எம்பிபிஎஸ் முடிச்சு டாக்டர் படிச்சு ஹீஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷன். அப்ப அவரே அப்படிதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சொல்ற பேச்ச கேட்பீங்க. ஓகே, தட் இஸ் ரெஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சூப்பர்வைசர் சர்டிபிகேஷன் ஆன் தி தீசிஸ். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस தான். தீசிஸ் நம்ம சப்மிட் பண்ணும்போது சூப்பர்வைசர் ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஓகேவா? லைக் he or she will provide இது இந்த வர்க்க வந்து இதுக்கு முன்னாடி எங்கேயுமே சப்மிட் பண்ணல அப்படின்னு. சோ இது எதுக்காக அப்படின்னா அந்த ஒரிஜினாலிட்டி ஆஃப் த ஒர்க். சோ இது வந்து ஒர்க் வந்து உண்மையிலேயே ஒரிஜினல் தான் அப்படிங்கறத அஷ்யூர் பண்றதுக்காக தான் இந்த சூப்பர்வைசர் சர்டிபிகேஷன். ஓகே, எஸ். சோ ஆக்ஷன் ரிசர்ச் பத்தி பாருங்க.